தமிழ் சினிமால இதுவரைக்கும் பாடலாசிரியர் நடிகரா மட்டும் இருந்த பா விஜய் சார் இயக்குனர் அண்ட் ப்ரொடியூசர் அவதாரம் எடுத்திருக்கிற படம் தான் இந்த ஸ்ட்ராபெரி. பேய் பிடிச்சு ஆடுற கோடம்பாக்கத்துக்கு இன்னொரு பேய் படம்னு சொல்லலாங்க. இதுல பா விஜயோட அவனி மோடி, சமுத்திரகனி, தேவயானி, ரோபோ சங்கர், யுவீனா பார்வதி, தம்பி ராமையான்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. ரியல் இன்சிடென்ட பேஸ் பண்ண ஒரு கதைன்னு சொல்லிட்டு டைட்டில் கார்ட்லயே சொன்னதுனால பேய்க்கு எங்க இங்க வேலைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். பேய பேஸா வச்சு சொசைட்டிக்கு ஸ்ட்ராங்கா ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா என்ன, கொஞ்சம் ஓவராவே கருத்து சொல்லிட்டாரு. சென்னையில ஒரு குழந்தை ஸ்கூல் வேனோட ஓட்டையில இருந்து விழுந்து இறந்ததே, அத பேஸா வச்சு எடுத்த கதை தான் இந்த ஸ்ட்ராபெரி. அப்படி விழுந்து இறந்து போற குழந்தையா அனுங்கிற கேரக்டர்ல பேபி யுவீனா பார்வதி நடிச்சிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவா சமுத்திரகனி அண்ட் தேவயானி வராங்க. குழந்தை இறந்து போனதுக்கு நியாயம் கேட்டு போராடுறாங்க. அதே நேரத்துல ஆவியா வர யுவீனா அப்பா அம்மாவை கான்டாக்ட் பண்ணாம பா விஜய் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்காக ஹீரோயின் அவீனா ஹெல்ப் பண்றாங்க. எதுக்காக யுவீனா விஜயை கான்டாக்ட் பண்ணணும்? விஜய்க்கும் அந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்? கடைசியில ஆவியோட நோக்கம் நிறைவேறிச்சா? இதுதாங்க ஸ்ட்ராபெரி. பாட்டம் ஆரம்பிக்கும் போது த்ரில்லிங்கா ஸ்டார்ட் பண்ணாலும் போக போக அதை மெயின்டைன் பண்ண மறந்துட்டார் நம்ம விஜய். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரோபோ சங்கர் அண்ட் விஜயோட காம்பினேஷன் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் த்ரில்லர்னு நிறைய நாட்ஸ் எல்லாம் போட்டாலும் ரெண்டாவது ஹாஃப்ல பிகினிங்லயே ஓபன் பண்ணிட்டாரு எல்லா நாட்ஸையும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் படத்தோட ஒவ்வொரு சீனும் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே டைரக்ட் பண்ணிடலாம். எடிட்டிங் டேபிளுக்கு ஸ்ட்ராபெரி போகவே இல்லை போல. ஷூட்டிங் முடிச்சு அப்படியே பிஜி மட்டும் ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் சண்டே மண்டே கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் அவசியமே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. அதே மாதிரி இமான நாச்சியோட பாட்டு, செகண்ட் ஹாஃப்ல வர மயில்சாமியோட போர்ஷன் கதைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம வெறும் ஃபில்லர்ஸா மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. கிளிஷேவான பழிவாங்கிற பேய் கதை, அப்ரப்டா தெரியக்கூடிய கிராபிக்ஸ், அவசியமே இல்லைனாலும் கமர்ஷியலுக்காக வச்ச சாங்ஸ், ஹீரோயின் ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி ஓப்பனா ஓவரா ஆத்தின அட்வைஸ், இதெல்லாம் ஸ்ட்ராபெரியில நிறைய இருக்கு பாஸ். பட் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா ஹியூமர். படம் டிராக் ஆகும் போதெல்லாம் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போகுது. அதுக்கப்புறம் சினிமட்டோகிராஃபி, டாப் ஆங்கிள்ஸ், கலர்ஃபுல் விஷுவல்ஸ் டீசெண்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மியூசிக், பிஜியா இருந்தாலும் சரி, சாங்ஸா இருந்தாலும் சரி, நீட்டான ஒர்க். அதுக்கப்புறம் பேபி யுவீனால இருந்து பா விஜய் வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்டும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க பாஸ். எடுத்திருக்கிற ஸ்டோரி லைனுக்கு படத்தை ப்ராப்பர் எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஆக மொத்தத்துல இந்த ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராங் மெசேஜா ஹாரர் கலந்து சொல்ல ட்ரை பண்ணி கிளிஷேவா அதே நேரத்துல தளிச்சு போற அளவுக்கு ஆத்துன்னு ஆத்தப்பட்ட ஒரு கருத்து மழை. இதே மாதிரி மத்த படங்களோட ரிவ்யூவும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. இது பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்டுங்க.